வணக்கம் மக்களே, இன்றைக்கி மிளகா காட்டு தண்ணி பாய்ச்சலான்னு நம்ம காலையிலே கிளம்பி வந்துட்டோங்க. 2 வாய்க்கால் தண்ணி பாயறதுக்கு மணி 9:45 ஆயிடுச்சுங்க. காலையிலே காட்டுக்கு வரும்போதே அம்மா இன்றைக்கி அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு ஹோட்டல் வாங்கி கொடுத்துரு, ஏன்னா வீட்டில் செய்ய முடியாது, நாளைக்கு பொங்கல்ன்றதுனால வீடு சுத்தம் பண்ணணும், அதனால் வீட்டில் சாப்பாடு செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம சாப்பாடு வாங்க போகிறோம், அதுக்கு முன்னாடி 4-5 மாடையை மாற்றி விட்டுட்டு அப்பாட்ட மம்டி கொடுத்துலான்ட்டு நம்மளும் மழை மாத ஆரம்பிச்சாச்சு. அப்பாவும் வந்துட்டு இருந்தாரா, அவர்கிட்ட மம்டி கொடுத்துட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருப்பான்னு. சரி நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, நீ வர வரைக்கும் நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன்னாரு. அப்படியே வாய்க்கால் வந்து போயிட்டு இருந்தேங்க. திடீர்னு ஒரு கத்திரிக்காய் செடியில் வந்து 2 கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி நம்ம அதை ஏன் விட்டு வைக்கணும், இது போன டைம் கத்திரிக்காய் போடும்போது தப்பி தவந்து வந்த செடி இதுக்கு மேலே இது விட்டால் இது ஒன்று முத்தி வீணாக போயிடும், இல்லை போகிற வரவங்க யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம பறித்து தூக்கலான்ட்டு நம்ம 2த்தையும் பறிக்க ஆரம்பிச்சாச்சு. 2த்தையும் பறித்து வீட்டில் போட்டுடலான்ட்டு 2த்தையும் பறிச்சிட்டோங்க. அப்போ தான் ஞாபகம் வந்தது, அம்மா வந்து நாளைக்கு பறக்க இலை கேட்டாங்களேன்னு. சரியா அப்படியே பறக்க தேவையான இலையும் கொஞ்சோண்டு வாழைக்காமல் பிச்சுட்டுங்க. சரி அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம கருப்பு வந்து ஒரே இடத்துல படுத்துகிட்டே இருந்தா புல் மேயாமல். சரி அவளையும் அப்படியே கொஞ்சம் நவுத்தி இடம் மாற்றி கட்டிட்டு நம்ம அப்படியே சாப்பாடு வாங்க கிளம்பியாச்சுங்க. நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்கிறதுனால ஹோட்டலில் சீக்கிரமாக சாப்பாடு கட்டி வச்சுட்டாங்க. நம்ம போய் உடனே அப்படியே எடுத்துகிட்டு திரும்ப கோழிக்கு வந்துட்டோம். அப்புறம் அப்படியே வாங்கிட்டு வந்த சாப்பாடு அப்பாவுக்கு கொடுத்துட்டு அவர் சாப்பாடு சொல்லிவிட்டு நான் வந்து மடம் மாறலாம் கிளம்பிட்டேங்க. அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது நானும் அப்படியே கூடவே 2 வடை வாங்கிட்டு வந்தேங்க. அந்த 2 வடை கூட அப்படியே நம்ம செடியில் இருக்கிற மிளகா பிச்சு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அப்பா வந்து மம்டி என்கிட்ட கொடுத்து நீ தண்ணி பாய்ச்சுறா, நான் போய் மாட்டுக்கு புல்லு போடுங்கிறேன், நாளைக்கு வந்து பொங்கல், அதனால் மாட்டுக்கு கொஞ்சம் தீனி தேவைப்படுது, நான் போய் புல்லு போடுங்கிறேன், நீ போய் தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சிட்டேனாரு. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தண்ணியும் பாய்ச்சி முடிச்சாச்சு. நம்மளும் அப்படியே மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்பா பிடிங்கி வச்சு புல்லு அப்படியே கட்டிட்டு தூக்கிட்டு வந்தாச்சுங்க வண்டிக்கு. அப்படியே வண்டியில் வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. சரி ஓகே மக்களே, பாய். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.